ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கில் காஞ்சி ஜெயேந்திரன் உட்பட 9 பேரும் விடுதலை செய்யப்பட்டதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது குறித்த செய்திகளை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த தீர்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு வழங்குவதற்கான காரணம் என்ன? வணக்கம் சார். 2004ஆம் ஆண்டு மந்தலை சேர்ந்த தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன் வந்து தாக்கப்பட்டார். அவர் மற்றும் அவரது மனைவி, அவர் வீட்டு பணியால் 3 தாக்கப்பட்டாங்க. இந்த வழக்குல வந்து ஜெயேந்திரர், சுந்தரேஷ் ஐயர், அப்பு, ரவி உள்ளிட்ட மொத்தம் 12 பேர் மேல வழக்கு செய்யப்பட்டது. இந்த வழக்கை பட்டினம்பாக்கம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சிட்டு இருந்தாங்க. இது தொடர்பான வழக்கு வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜமாணிக்கம் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்குல இன்னைக்கு நீதிபதி ராஜமாணிக்கம் தீர்ப்பு அளிக்கிறார். அதுல வந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்து முறையாக நிரூபிக்கப்படாதனால இந்த குற்ற வழக்கில் வந்து ஜெயேந்திரன் உள்ளிட்ட 9 பேரையும் விடுவிக்கிறதா உத்தரவிட்டிருக்காரு. முகேஷ், ஆடிட்டர் வந்து தாக்கப்பட்டதா சொல்றாங்க. எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது? இது வந்து சங்கர மடத்துல நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சோமசேகர கனபாடிகள் என்ற பெயர்ல அவர் வந்து ஒரு சிலர் வந்து மொட்டைக்கடதாசி எழுதுவதா கூறப்படுகிறது. இதுல வந்து ராதாகிருஷ்ணன் தான் எழுதுனதா தவறாக நினைத்து அவர் வந்து தாக்கப்பட்டாரு. இந்த விவகாரம் தொடர்பாக பல நாட்கள் வந்து விசாரணை நடைபெறாமல் இருந்த நிலையில் வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கராமன் கொலை வழக்குக்கு பிறகு இந்த வழக்கு வேகம் எடுத்தது. முகேஷ், குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் யாராரு? அவர்கள் பேர் என்ன? அந்த குற்றச்சாட்டுல வந்து மொத்தம் 12 பேர் குற்றம் சாட்டப்பட்டாங்க. அதுல 2 பேர் அப்பு, கதிரவன் ஆகியோர் இறந்த நிலையில ரவி சுப்பிரமணியன் என்பவர் ஆஜரானார். மீதமுள்ள 9 பேரான காஞ்சி சங்கராச்சாரியார், ஜெயேந்திரர், சுந்தரேஷ் ஐயர், ரகு, சுந்தர் மற்றும் ஆனந்த், லட்சுமணன், பூமிநாதன் ஆகியோர் மீது இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி வந்து தங்கள் தரப்பு வாதத்தை தெரிவிக்கின்றதாக அனைவரும் ஆஜரானாங்க. நேரில் வந்து இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முகேஷ், இந்த தீர்ப்பு குறித்து ஜெயேந்திர தரப்பில் என்ன மாதிரியான கருத்துக்கள் வெளிவந்துள்ளது? ஜெயேந்திரன் வந்து நாங்க வந்து பேட்டி எடுக்க முயற்சி கொண்டிருக்கிறோம். அதுல வந்து இது வந்து பேச வழக்கறிஞர் வந்து இது தொடர்பாக இன்னும் கருத்து தெரிவிக்கல.